ஐபிஎல்லே பெரிய டீம்னா அது ஒன்று சிஎஸ்கே, இன்னொன்னு எம்ஐ தான். மூணாவது ஒரு டீம் சொல்லுவாங்க, அவங்க கண்டுக்காதீங்க. பிக்கெஸ்ட் ரைவல்டினா அது சிஎஸ்கே எஸ்எஸ் எம்ஐ தான். எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டின் என்னன்னாக்கா, எந்த டீம் பெரிய டீம்? இதை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு, ஐபிஎல்லே பெரிய டீம்னா அது சிஎஸ்கே தான். என்ன சொல்றேன் கேளுங்க. சிஎஸ்கே 5 டிராஃபி அடிச்சிருக்காங்க, எம்ஐயும் 5 டிராஃபி அடிச்சிருக்காங்க. சரிப்பா, ஆளுக்கு 5 கோல்டு வச்சிருக்கீங்க. அடுத்து ரன்னர்ஸ் அப் சில்வர் கோல்வோம். சிஎஸ்கே கிட்ட 5 ரன்னர் அப் வச்சிருக்கேன். எம்ஐ வெறும் ஒரே ஒரு ரன்னர்ஸ் அப் தான். சோ 5 சில்வர் சிஎஸ்கே வச்சிருக்காங்க, எம்ஐ ஒரே ஒரு சில்வர் தான். இதுல இருந்தே தெரியுதடா சிஎஸ்கே எவ்வளவு பெரிய டீம் இந்த ஐபிஎல்ல. மேபி அடுத்த வருஷம் 2026ல எம்ஐ கப் அடிக்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ 6 கப் அவங்க அடிச்சாங்கன்னா அவங்க தான் பெரிய டீம், அதை நானே ஒத்துக்கிறேன். ரெண்டாவதா ஒரு விஷயம் வச்சு பிரிக்கலாம்னு சொன்னல, இதுதான் ஹெட் டு ஹெட். சிஎஸ்கேவும் எம்ஐயும் இது வரைக்கும் 41 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதுல எம்ஐ 22 மேட்சஸும் சிஎஸ்கே 19 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதனாலதான் ரைவல்ரின்னு சொல்றாங்க. ஏன்னா 3 மேட்ச் தான் டிஃபரன்ஸ். நாங்க ஒன்னும் மத்த டீம் மாதிரி கிடையாதுடா. 21க்கும் 13 மேட்சஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்குடா. சில டீம் அதெல்லாம் ரைவல்ரின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. உண்மையான ரைவல்ரின்னா அது எம்ஐ vs சிஎஸ்கே தான். அப்புறம் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டி விட்டு போயிடணும்.